நானே பிளான் தோத்து போச்சுன்னு கடுப்புல இருக்கேன். வெறுப்பேத்திரியா? என்ன இவன் கவிதையும் பிடிக்க மாட்டேங்குது, பாட்டும் பிடிக்க மாட்டேங்குது. அடுத்து வேற என்ன பண்ணலாம்? மாப்ள டேய், சீதா, ஏன் சீதா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பொய் சொல்லாத சீதா. நான் உன் கூட 30 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். உன் முகத்தை பார்த்தே உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால சொல்ல முடியும். இன்னும் நீ அந்த டெய்லர் பொண்ணையே நினைச்சு ஃபீல் பண்றதுனால எதுவும் மாறிட போறதில்ல சீதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. சஞ்சீவே அந்த பொண்ணை மறந்துட்டு ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டான். அவன் ஆசையா ஸ்ரீஜாக்கு பிரியத்தோட பாயசம் பண்ணதெல்லாம் நீயும் தானே பார்த்த. அவனே மாறும்போது நீயும் மாறதானே நல்லது. நம்மளால மாத்த முடியாத விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்படுறத விட அதை ஏத்துக்கிட்டு அது கூட டிராவல் பண்றதுதான் புத்திசாலித்தனம். நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும் சீதா. நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த டெய்லர் பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஸ்ரீஜாவை மருமகளா ஏத்துக்க எனக்கு மனசே வரமாட்டேங்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்காக சில விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அம்மா, சம்மந்தி வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்கம்மா. சரி, நீ போய் ஆரத்தி தட்டை எடுத்து வை, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. சரி, கண்ணை தொடச்சுக்கோ. வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்திமா. எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கீங்களா? நல்லா இருக்கு சம்பந்தி. அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. பாடு, ஆரத்தி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. ஐயா, அண்ணி வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. அப்படியா? நீ போ, நான் வரேன். இந்தாங்கம்மா. ஐயோ, அனு வந்துட்டாளா? அனு என்ன பார்த்தாலோ நான் அவளை பார்த்தாலோ பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அப்புறம் நான் டெய்லருக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் மீறின மாதிரி ஆயிடுமே. நிச்சயம் முடிகிற வரைக்கும் நான் அனு கண்ணில் படாம இருக்கிறதா நல்லது. பானு, வெளியே ஊத்திடு. சரிங்கம்மா. நீங்களா உள்ள வாங்க. வாங்க சம்பந்தி, வாமா. வாங்க வாங்க. அத்தா, மாமா, வாங்க. வணக்கம் மாப்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. சந்தோஷ், அனுவ ஸ்ரீஜா ரூம் கூட்டிட்டு போ. அவங்க பேசிட்டு இருக்கட்டும். கூட்டு போப்பா. வாங்க. ஒரு நிமிஷம் சம்பந்தி, ஒரு போன் பேசிட்டு வரேன். சம்பந்தி, வாங்க உட்காருங்க. சம்பந்தி, என்ன சம்பந்தி? இல்ல, பெரிய பையனை பத்தி தெரியும், சின்ன பையனை பத்தி நிறைய சொல்லிருக்கீங்க, ஆனா பார்த்ததில்ல. அதுக்கு என்ன சம்பந்தி? மேல ரூம்ல தான் இருக்கான், வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். நீ போய் பார்த்துட்டு வாமா. எப்படி வருவார்ல கீழே, அப்ப பேசுறேன். ஐயோ, சஞ்சீவை பார்க்க அம்மா வராங்களே. அம்மா மட்டும் சஞ்சீவை பார்த்தாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்படியாவது பார்க்க விடாம தடுக்கணுமே.
பானு அம்மா இங்க வா, இந்த பைய வாங்கிட்டு போ. இந்த கொடுங்கம்மா. வாங்க. ஐயோ, அம்மாவை எப்படியாவது தடுத்தே ஆகணுமே. அம்மா, வாங்க. சஞ்சீவ், இவங்க தான் அனுவோட அம்மா. உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஐயோ, இப்ப திருமணம் மாட்டிப்போமே. போச்சு, எல்லாம் போச்சு. சஞ்சீவ், ஏய் உன்னதாண்டா. சஞ்சீவ், அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க, திரும்பி அத்தையை பாரு. சஞ்சீவ் திரும்ப. கடவுளே, தம்பி நீங்க இவன் தான் என் சின்ன பையன் சஞ்சீவ். இந்த தம்பி அபியோட ஃப்ரெண்டாச்சே. இவர்தான் மாப்பிள்ளையோட தம்பியா? ஐயோ, இவருக்கு அபியும் அனுவும் ட்வின்ஸ்னு தெரியுமே. இந்த விஷயத்த சம்பந்திக்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? சஞ்சீவ், இதுதான் அனுவோட அம்மா. ஆ, தெரியுமே. ஐயோ, தெரியும்னு சொல்லிட்டாரே. தெரியுமா? சம்பந்தி உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அது அம்மா, தெரியும்னா அந்த தெரியும் இல்லம்மா. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள கோவில்ல பார்த்திருக்கேன். ஆ, பட் இவங்க தான் அண்ணியோட அம்மான்னு எனக்கு தெரியாது. பட் இப்பதான் எனக்கு அவங்க அண்ணியோட அம்மான்னு தெரிஞ்சது. அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சோம். 2 பேரும் மாறி மாறி உளறி நம்மள மாட்டி விடல. வணக்கம் அத்தை. வணக்கம் தம்பி. சரி, நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன். சரிப்பா. வரேன் தம்பி. சீக்கிரமா வா. சரிம்மா. அப்பா, தெய்வானே, என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்லங்க, நான் சம்மந்தியோட சின்ன பையனை போய் பார்த்தேன். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம அபி காணாம போனப்ப நம்ம வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனார்ல அபியோட ஃப்ரெண்டு. ஆமா, கல்யாணத்துல வந்து அபியை காப்பாத்தினார. நம்மள கூட அடிக்கடி வீட்டுல கொண்டு விட்டாரு அவரா? ஆமாங்க, அவர் தாங்க சம்மந்தியோட சின்ன பையன். தெய்வானே, என்ன சொல்ற? இப்ப அவருக்கு தான் நமக்கு 2 பொண்ணுங்க இருக்குன்னு தெரியுமே. ஆமாங்க, அவருக்கு தெரியும். என்ன காரணம்னு தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருந்தோம் சம்மந்தி கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. சம்மந்திக்கு முன்னால என்ன அவருக்கு தெரியாத மாதிரியே சமாளிச்சுட்டு போயிட்டாரு. அதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது.
ஏன் தெய்வன் இப்படி பண்ணாரு? தெரியலங்க. ஏங்க, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. என்னது? சம்மந்தி அன்னைக்கு நம்ம கிட்ட என் சின்ன பையனுக்கு ஒரு பொண்ணு தேடிட்டு இருந்தேன்னு சொன்னாங்கல்ல? ஆமா சொன்னாங்க. சம்மந்தி தேடுற பொண்ணு ஏன் நம்ம அபியா இருக்க கூடாது? என்ன தெய்வன, அபியா? சம்மந்தி அந்த பொண்ணு அவங்க சின்ன பையனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கல்ல? நம்ம பொண்ணும் அந்த பையனோட ஃப்ரெண்டு தானேங்க? ஏங்க, நம்ம அபியும் சம்மந்தி மாதிரி ஒருத்தவங்களுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஒருவேளை அவங்க தேடுற பொண்ணு நம்ம பொண்ணா இருந்தா நம்ம 2 பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ல? சரி, அதுக்கு என்ன பண்ண போற? ஏங்க, சம்மந்திக்கிட்டே போய் கேட்டுலான்னு இருக்கேங்க. வேண்டாம் தெய்வன, அந்த சஞ்சீவ் தம்பி அவங்க அம்மா கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு 2 பொண்ணுங்க இருக்குன்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த தம்பி அவங்க அம்மா கிட்ட சொல்லாம இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இப்ப நாம ஏதாவது சம்பந்தி கிட்ட சொல்லி தேவையில்லாம ஏதாவது குழப்பம் வந்துருச்சுன்னா, அபியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாம பண்ணது அனுவோட வாழ்க்கையை சேர்த்து அழிச்சுட்டா என்ன பண்றது? வேண்டாமா, அதனால நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். மாப்ள, என்ன மாப்ள அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? டெய்லரோட அம்மா என்ன பாத்துட்டாங்க மாமா. என்ன மாப்ள சொல்ற? அம்மா, நான் ரூம்ல இருக்கும்போது அம்மா டெய்லரோட அம்மாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு என்னுடைய ரூம் கூட்டு வந்துட்டாங்க. ஐயோ, அக்காவுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இல்ல, அவனும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல, நானும் காட்டிக்கல. நீ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காததுக்கு காரணம் இருக்கு. அவங்க ஏன் உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல? அதான் மாமா எனக்கும் தெரியல. சரி, அதை விட நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல நிச்சயத்துக்கு ரெடி ஆகு. மாமா, என்னால ஸ்ரீஜா பக்கத்துல நிக்க முடியாது மாமா. நான் மோதிரம் ஒண்ணு போட்டா டெய்லர் கையில தான் போடுவேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் டெய்லரை கூட்டு வா. தங்கச்சி கையில மோதிரம் போட போறியா? டேய் லூசாடா நீ. எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கும்போது நீ எப்படி தங்கச்சி கையில மோதிரம் போடுவ? மாமா, அதை நான் பாத்துக்கிறேன் மாமா. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நீ இப்ப போய் டெய்லரை கூட்டு வா, அது போதும். என்னடா நீ பேசுற? சரி, பிளான் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கூப்பிட்டா தங்கச்சி வருமா? அது அக்கா லைஃப் பாதிக்க கூடாதுன்னு அவ்வளவு யோசிக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி வரும்? மாமா, நான் சொல்றபடி சொல்லு. கண்டிப்பா டெய்லர் வருவா. நீ போய் டெய்லர் கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டெய்லரை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லு. டெய்லர் கண்டிப்பா நான் பார்க்க வரும். என்னடா இவ்வளவு பெரிய ஃப்ராட் ஆயிட்ட? வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு உண்மை தெரிஞ்சா யார் மாப்பிள திட்டு வாங்குறது? மாமா, அதை நான் பாத்துக்கிறேன் மாமா. என்னால போக முடியாதுப்பா, விட்டுருப்பா. என்ன மாமா நீ? எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நீதானே மாமா. நீயே இப்படி பண்ணா நான் என்ன மாமா பண்ணுவேன்? டேய், சரி சரி பண்ணி தொலைறேன். இப்படி மட்டும் மூஞ்ச வச்சுக்காத, என்னால பார்க்க முடியலடா. நம்ம கிட்டயே நடிக்கிறான், நல்ல நடிகனா வருவான். ஏங்க, சொல்லு தேவனே. இல்லங்க, இப்ப சஞ்சீவ் தம்பிக்கு நிச்சயம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சம்மந்தி கிட்ட நீங்க தேடின பொண்ணு அபியான்னு கேட்டாகணுங்க. நிச்சயத்துக்கு அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒருவேளை அவங்க தேடின பொண்ணு அபியா இருந்தா நமக்கு தானே நஷ்டம். நான் போய் கேட்டு பாக்குறேங்க. தேவனே, நீ கேட்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால அனு வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. நான் போய் நேரடியா கேட்டா தானங்க நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை வரும். நான் நாசுக்கா கேட்டு பாக்குறேன். அவங்க தேடுற பொண்ணு அபி இல்லனா
நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு வந்துடுறேன். ஒருவேளை அபியா இருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். 2 பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. சரி, போய் கேட்டு பாரு. ம், ஆனா ஒரு விஷயம், நீ கேட்கறதுல அனுவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கண்டிப்பா வராதுங்க. நான் போய் சம்மந்தி கிட்ட பேசிட்டு வரேன். ஏங்க, ஆ? சம்மந்தியை பாத்தீங்களா? கிச்சன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆ, பாருங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். கிச்சன்ல இல்லைங்களே. அப்ப மேலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, என்னப்பா நீங்க மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா எங்க? நான் போய் சம்மந்தி கிட்ட பேசிட்டு வரேன். என்னப்பா நீங்க அம்மா கிட்ட நீங்களாவது சொல்றது இல்ல? இப்போ அம்மா அத்தை கிட்ட எதையாவது சொல்லி வச்சு அதனால ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு யார் பொறுப்பு? இல்லம்மா, நான் சொன்னம்மா, உங்க அம்மா தான் கேட்கல. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ட்டு சம்மந்தி கிட்ட பேச போயிட்டா. அட போங்கப்பா, இந்த அம்மா தொல்லை தாங்க முடியல. எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கு. சம்மந்தி, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். கேளுங்க. உங்க சின்ன பையன்